கொக்கோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கொக்கோ வந்து இன்றைக்கி நம்ம சாக்லேட்டுக்காக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேரி மில்க் நிறையா சாக்லேட் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொக்கோடைய சீடை வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதனுடைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதனுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது, யார் யார் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ சாகுபடி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து கொக்கோ வந்து எங்கெல்லாம் இந்தியாவில் சாகுபடி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்டேட்டில் மட்டும்தான் அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுறாங்க. கொக்கோவை யார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தினா நம்மளுடைய டேரி மில்க் கம்பெனி தான். அவங்க சாக்லேட்டுடைய ரா மெட்டீரியலுக்காக வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதனுடைய ரா மெட்டீரியல் சீட்ஸ் வந்து நிறையா வாங்குற மாதிரி இருந்துச்சு. இது நம்மளுடைய விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து கொக்கோவை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள். இதை ரிசர்ச் பண்ணி இதனுடைய